அவங்களுக்கு எழுத்து வடிவங்கள் வந்துட்டு 8ஆம் 9ஆம் நூற்றாண்டுல இருந்து அவங்களுக்கு இலக்கணம் இலக்கியங்கள் எல்லாம் வருது. ஆனா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சமஸ்கிருதத்தோட கலந்துட்டதுன்னு சொல்றாங்க. இப்ப நான் வந்து குறிப்பிட்ட அளவுல மட்டுமே தான் பேச முடியும். என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இலக்கண மரபு இருக்குது. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா இல்லிபா அப்படின்னு இங்க வான்னு அர்த்தம் அல்லங்களா, இங்க வா இல்லிபா இல்லைங்களா. இப்ப எத்தனையோ விஷயம். இப்ப நாம என்ன கேட்கிறேன்னா சால் வீடுவை சாக்காடு அச்சிரும் சால மிகுத்து பெய்யின சால என்பது வந்து இந்த இடத்துல வந்து நான் அளவு குறிக்குது. சால் சால் நீங்க வந்து சால்ங்கிறது வேற இடங்கள் இருக்குது. சால மிகுத்து பெய்யும் அந்த அளவுக்கு மீறி போட்டீங்கன்னா கன்னடத்துல என்ன சொல்றீங்க? சாக் சாக்கு தான் தெலுங்குல சாடு. அப்ப வருதுங்களா? மலையாளத்துல இப்ப உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குடும்பம் வந்து இப்படி பிரிந்து போகுது அப்படிங்கிறது இவர்களுக்கு எல்லாம் மொழி என்பது வந்து நான் இப்போ எப்படி அதெல்லாம் வந்து சொல்லிட்டு வர பார்த்தீங்களாங்க. சித்திரை எழுத்து ஒரு ஏன் புகைவகைகள் எல்லாம் சொன்னேன்னா மொழிதல் மூலமாக பாடல்களுக்கு எழுத்து எப்படி உருவாக்குது தன்னுடைய கருத்தை வந்து தொடர்ச்சியாக எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது எழுத்து வடிவம் உருவாக்குது. சித்திரை எழுத்துலேருந்து அது வந்து நிறைய வடிவங்கள் மாறி மாறி வருது. இன்னும் சிந்திர வடிவத்தை படிக்கவே முடியல. இப்போ நான் கீழே இருக்கும்போது சில விஷயங்களை சொல்கிறேன். அப்போ என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து வெறும் ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி மூதாதையர்கள் 2 பேரும் ஒரே ஒலியை உச்சரித்து ஒரு உச்சரிப்பிலிருந்து அப்படியே நீங்க வந்து என்னவாயிருங்க முன்னேறி போயிடுறீங்க அல்லங்களா. இப்ப தமிழ்ல வந்து 10 எழுத்துக்கள் 12 எழுத்துக்கள் அல்லங்களா. மொழியியலாளர்கள் 10 எழுத்துக்கள் சொல்றாங்க. பின்னாண்ட இதாகி வருது. இந்த வரி வடிவம் அந்த வரி வடிவமும் எல்லாமே மாறுபடுது. தெலுங்கு கன்னடா தமிழ் மலையாளம் இது எல்லாத்துக்கும் ஆவியில ஒரு வரி வடிவம் இருக்குது. அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வரி வடிவத்தையெல்லாம் உள்ளே வைத்துக் கொண்டிருப்பது தமிழாக இருக்குது. சான்ஸ்கிரிட் கூட கிடையாது. நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழி இவங்க பிராமின்னு சொல்றாங்க. அதனால தமிழி என்று அதை இவங்க சொல்றாங்க. அந்த குச்சி எழுத்துல இருந்து வட்டெழுத்து இப்போ இனிக்கிற எழுத்து இது இத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கல்வெட்டுக்களில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நூற்றாண்டு 15 நூற்றாண்டுகளுக்கான வரி வடிவங்களை வந்து நீங்கள் எடுக்க முடியுது தமிழில். அப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னால் இந்த மொழிக்கு இந்த சில பெருமை